ஹலோ டிவைன் சோல்ஸ், உங்களுக்கான லவ் எனர்ஜி மெசேஜ் யூனிவர்ஸ் கிட்டேருந்து என்ன வருதுன்னு பார்க்கலாம். இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் உங்களுடைய பார்ட்னர் உங்களை பற்றி என்ன நினைக்கிறாரு, ஆர் உங்ககிட்ட இருக்க இமோஷன்ஸ் எப்படி இருக்குது, அவங்களுக்கு நீங்கள் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு டீட்டெயிலிங்கான ரீடிங் நம்ம பார்த்துடலாம். ஸோ 2 இமேஜ் இங்கே வச்சுருக்கேன். இந்த 2 இமேஜில் உங்களுடைய எனர்ஜி கூட என்ன இமேஜ் ரெசனேட் ஆகுதோ அந்த இமேஜை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. எது கனெக்ட் ஆகுதோ அந்த இமேஜை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் 10 செகண்ட் டைம் தரேன். ஸோ இந்த ஃபஸ்ட்டு இந்த கார்ட்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த இமேஜ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அதற்கு முன்னாடியே ஒரு கார்டு விழுந்துருச்சு. ஸோ இந்த இமேஜ்லேருந்து நம்ம சூஸ் பண்ணலாம். இந்த இமேஜ் நினச்சவங்களுக்கு யூனிவர்ஸ் கொடுக்கக்கூடிய லவ் எனர்ஜி என்ன, லவ் மெசேஜ் என்ன மாதிரியான ஒரு ப்ரெடிக்ஷன்ஸ் ஆர் மெசேஜ் ஆர் கைடன்ஸை யூனிவர்ஸ் தராங்க அப்படின்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உங்கள் பார்ட்னர் உங்களுக்கு உண்மையாகவே சொல்ல விரும்புகிற செய்தி என்ன, நீங்கள் அவங்கக்கிட்ட இருந்து எதிர்பார்த்துட்டு இருக்க பதில் என்ன, உங்கள் லவ் லைஃப் என்ன மாதிரியான ஃபேஸஸில் போயிட்டுருக்கு இப்போது அப்படின்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுப்போம். ஸோ ஏஞ்சல் கொடுக்கக்கூடிய மெசேஜஸ் என்ன? எஸ், நீங்கள் இப்போ ஏதாவது ஒன்று நினச்சிட்டு இருந்தீங்கன்னா, இப்போ ஏதோ ஒன்று நினச்சிருப்பீங்க இல்லையா, இதை ஷஃபிள் பண்ணும் போதே உங்கள் மனசில் ஒன்று ஓடிட்டுருக்கோம் இல்லையா, இதற்கு பதில் கிடைச்சா நல்லா இருக்கும், இதற்கான பதில் இந்த ரீடிங்கில் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைப்பீங்க இல்லையா, அந்த பதில் நீங்கள் எதுவாக நினச்சிருந்தாலும் அது எஸ் தான் சொல்கிறாங்க. ரெக்கவரி இருக்குது. லிசன் டு யுவர் இன்ட்யூஷன். ஸோ ரெக்கவரின்னு சொல்லும்பொழுது நீங்கள் ஹீல் பண்ணி அதிலேருந்து வெளியில் வர போகிறீங்க. இந்த பதில் பொறுத்து இந்த பதில் இருக்கும். ஸோ இந்த பதில் எஸ், ஒரு நல்ல விஷயத்துக்கு எஸ்னா அந்த ஹீலிங் உங்களுக்கு ப்ராப்பராக நடக்க போகுது. உங்களுடைய லவ் அண்ட் இமோஷனில் ப்ராப்பராக உங்களுடைய ஹீலிங் நடக்க போகுது. உங்களுடைய பார்ட்னர் உங்ககிட்ட இதற்கு முன்னாடி பேசாமல் இருந்தாலும் சரி, இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு பேட் சிக்னல், நெகட்டிவ் சிக்னல் அவங்க கிட்டேருந்து வந்துட்டு இருக்கு, எம்ப்ரேஸ்டே இல்லை லவ் லைஃப்பில் அப்படின்லாம் நினச்சாலும், இப்போ இருக்க கரண்ட் சிச்சுவேஷனில் கண்டிப்பாக இது ஒரு நியூட்ரல் ஆகி, இமோஷன்ஸ் நியூட்ரல் ஆகி நீங்கள் ரெக்கவரி ஆவீங்க. உங்கள் லவ் லைஃப் உங்களுக்கு ஒரு புதிய தொடக்கமாக இருக்க போகுது. ஸோ எப்பயுமே உங்களுடைய இன்ட்யூஷன் படி நீங்கள் நடந்துக்கோங்க. உங்கள் இன்ட்யூஷன் என்ன சொல்லுதோ அதை மட்டும் நம்புங்க. ஸோ இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய காக்டெயில்டான விஷயங்கள் மனசுக்குள்ளே போயிட்டு இருக்கோம். காக்டெயில்னு சொல்லும்பொழுது நிறைய பல விதமான இமோஷன்ஸ் கலந்து ஒரு கிளாஸில் பல விதமான இமோஷன்ஸை போட்டால் எந்த மாதிரியான ஃபார்மில் அது இருக்குமோ அந்த மாதிரி ஃபார்மில் உங்கள் மனநிலை இருந்திருக்கும். ஸோ அதெல்லாம் விட்டுட்டு ஒரு தெளிவான மனநிலைக்கு நீங்கள் வரப்போகிறீங்க. முதல்ல இந்த லவ் லைஃப்பில் உங்கள் பார்ட்னர் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சைன்ஸும் தெளிவான சைன்ஸாக இருக்க போகுது. ஒரு நல்ல ப்ராப்பரான ஒரு ரிசல்ட் அவங்கக்கிட்ட இருந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. அது மேபி பாசிட்டிவ் சைனாக இருந்தாலும் சரி, க்ளோஷராக இருந்தாலும் சரி, ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று ரிசல்ட் உங்களுக்கு தெளிவாக தெரிய போகுது. ஓகே, இதுதான் நடக்க போகுது, இதுதான் உங்ககிட்ட இருந்து வர சைன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்ததாக யூனிவர்ஸ் ஏஞ்சல் கொடுக்கக்கூடிய மெசேஜ் என்னன்னா, ஆஸ்க் யுவர் ஏஞ்சல். எதுவாக இருந்தாலும் உங்கள் ஏஞ்சல் கிட்டேயே நீங்கள் கேளுங்க. உங்கள் இன்ட்யூஷனை நம்புங்க, உங்கள் ஏஞ்சல் கிட்டேயே கேளுங்க. கட்டாயம் உங்கள் காதல் வாழ்க்கைக்கான பதில் அவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த போர்ட்டல் ஓப்பனாக தான் இருக்கு. நீங்கள் கேட்டீங்கன்னா யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. கேட்கும் பொழுது தான் பதில்கள் கிடைக்கும். இதை இப்படியே வச்சுக்கலாம். உங்கள் பார்ட்னர் கிட்ட நீங்கள் ப்ராப்பரான சேனலைஸ்டான ஓப்பன் டாக் இருந்தால் தான் உங்களுக்கான பதில் கிடைக்கும். நீங்கள் மூடி வச்சு இதில் எந்த பிரயோஜனமும் கிடையாது, டைம் வேஸ்ட் தான். ஸோ அடுத்ததாக சிச்சுவேஷனல் டெக்கில் நம்மளுக்கு வரக்கூடிய ஆன்சர் என்ன, சிச்சுவேஷனல் டெக்கில் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பதில் என்ன அப்படின்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதில் ஒரு 2 கார்டு ரீடிங்காக நம்ம டக்குன்னு பார்த்துடலாம். இதில் பார்த்தீங்கன்னா ரிப்பேரிங் நடக்குது, ரீபில்டு நடக்குது, ஒரு ட்ரஸ்டிங் உடஞ்சிருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு ட்ரஸ்ட் உடஞ்சிருக்கு, இதற்கு முன்னாடி நடந்த சம்பவங்களில் கூட ட்ரஸ்ட் இல்லாமல் இருக்குது அப்படின்னீங்கன்னா கட்டாயம் ஒர்க் ஆன் இட். அதில் தான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஒரு நல்ல ப்ராப்பரான கம்யூனிகேஷன், ஓப்பன் டாக் மட்டும்தான் உங்களுக்கு பதிலை சொல்லும், உங்களுக்கு ரிப்பேரிங்காக பண்ணும், நீங்கள் ரீபில்ட் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்திருக்க கார்டு பட்டர்ஃப்ளை கார்டு. ஹீலிங் இன்னர் சைல்டு. உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே ஒரு ஹீலிங் நடக்க போகுது. நெக்ஸ்ட் ஃபேஸஸ் ஆஃப் லவ் லைஃப்லேயோ சரி, ஏதோ ஒரு விஷயம்ல க்ரோத் இருக்க போகுது மொதல். ஸோ அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இந்த ரீடிங்கிறது ரொம்ப ஒரு நல்ல ஒரு விஷயத்த சொல்லியிருக்கு.
ஓப்பன் டாக் பண்ணுங்கள், கம்யூனிகேஷன் ப்ராப்பராக பண்ணுங்கள். ஓப்பன் டாக் பண்ணும்பொழுது பாஸ்ட்டை பற்றி எப்பயுமே பேசாதீங்க, எந்த விஷயத்தை பற்றியும் பேசாதீங்க. இப்போ இந்த சுச்சுவேஷனில் லவ் லைஃப்பை எப்படி கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி ஓப்பனாக பேசுங்க. என்ன மாதிரி இமோஷனில் இருக்காங்க அப்படின்ட்டு பேசி ஒரு முடிவெடுங்க. ஸோ அடுத்ததாக இந்த இமேஜ் சூஸ் பண்ணவங்களுக்கான கார்டு என்ன வருது, ஏஞ்சல் கொடுக்கக்கூடிய மெசேஜ், யூனிவர்ஸ் கொடுக்கக்கூடிய கைடன்ஸ் என்ன வருது அப்படின்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அடுத்ததாக ஏஞ்சல் கொடுக்கக்கூடிய மெசேஜ் என்ன, யூனிவர்ஸ் கொடுக்கக்கூடிய கைடன்ஸ் என்ன, ப்ராப்பரான ரீடிங் என்ன வருது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்பர் 2 நினச்சவங்களுக்கு இந்த சிவா பார்வதி லவ் லைஃப் அந்த கார்டை அந்த இமேஜை பார்த்து நினச்சவங்களுக்கு. ஸோ இதை வந்து ப்ராப்பராக நம்ம பண்ணிடலாம். அடுத்ததாக உங்களுக்காக ஏஞ்சல் கொடுக்கக்கூடிய மெசேஜஸ் என்னன்னு நம்ம அப்படியே பார்ப்போம். ஸோ இது ஏஞ்சல் தானாகவே கொடுத்த கார்டு. இப்போது இந்த கரண்ட் சிச்சுவேஷனில் நீங்கள் என்ன நினச்சிங்களோ அதுக்கு நோ தான். நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் இப்போ நினச்சிருப்பீங்க இல்லையா, அதற்கு ஏஞ்சல் கொடுக்கக்கூடியது நோ. கண்டிப்பாக இயர் ஃப்ரம் நவ் அந்த டைம் எப்போ நடக்கும் அப்படின்னு நீங்கள் ஒரு டைம் ஃப்ரேம் கேட்டிங்கன்னா கட்டாயம் இப்போலேருந்து இயர் ஃப்ரம் அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ரிசல்ட்டை யூனிவர்ஸ் கொடுப்பாங்க. நீங்கள் வெயிட் பண்ணியே ஆகணும். த சிச்சுவேஷனல் வில் இம்ப்ரூவ். கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்ப்பீங்க, ஆனால் இம்மீடியட்டான சேஞ்ச் கிடையாது. இது பார்த்திங்கன்னா ஒரு நோ கார்டு தான் கொடுத்துருக்காங்க. உங்கள் லவ் லைஃப்பில் உங்கள் பார்ட்னர்கிட்டேருந்து வரக்கூடிய சைன்ஸும் உங்களுக்கு கொஞ்சம் நெகட்டிவ் ஃபேஸஸில் தான் இருக்கும். பட் இதெல்லாம் சரியாகணும்னா கட்டாயம் அதற்கான டைம் நீங்கள் கொடுக்கணும். டைம் தான் எல்லாத்தையும் ஹீல் பண்ணும். டைம் தான் எல்லாத்திற்குமான பதிலை கொடுக்கும். டைம் மட்டும்தான் ஒருத்தவங்களுக்கு ஒரு மெச்சூர்டான ஒரு தாட்ஸ் அண்ட் திங்கிங்கை கொடுக்கும். ஸோ அந்த டைமை நீங்கள் இப்போது உங்கள் லவ் லைஃப்பில் கட்டாயம் கொடுத்தே ஆகணும். டைம் கொடுக்காம நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா வெயிட், அதே தான் மறுபடியும் வெயிட் தான் கொடுத்துருக்காங்க யூனிவர்ஸ். கிளியரன்ஸ் கார்ட்லேயும் ஏஞ்சல் கொடுத்துருக்க பதில் வெயிட்டுன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இப்போது என்ன மாதிரியான முடிவுகள் நீங்கள் எடுத்தாலும் அது தவறாக தான் இருக்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணி டிசிஷன்ஸ் எடுங்க. அது எந்த விதமான டிசிஷன்ஸாக கூட இருக்கட்டும். உங்கள் பார்ட்னரும் இப்போதைக்கு ஒரு கரெக்ட் டைமுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க வந்து வாழ்க்கையில் ஏதோ ஒரு சூழ்நிலையில் இருக்காங்க. பட் இப்போ அவங்களுக்கு தேவைப்படுறது டைம் தான். ஸோ கண்டிப்பாக டேட்டிங்கும் லவ்வும் இருக்குது. பட் இப்போ கரண்ட்டாக இல்லாது. கரண்ட்டாக வந்து அந்த எனர்ஜி வந்து கொஞ்சம் டவுனாக இருக்குது. உங்கள் பார்ட்னரே வேறு ஏதோ விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கலாம், வேறு ஒரு ஸ்டஃப் ஆஃப் ஜாபில் இருக்கலாம், படிப்பு விஷயத்துலையோ ஆர் லவ் லைஃப்லேயோ உங்களுக்கு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாமல் ஆக்குப்பைடாக இருக்கிறாங்க உங்கள் லவ் லைஃப்க்கு. ஸோ படிப்பு விஷயத்தில் இருக்கலாம், ஜாபுக்கு இருக்கலாம், ஆர் ஃபேமிலியில் ஏதோ இஷ்யூஸ் போயிட்டுருக்கலாம். ஸோ எல்லாத்தையுமே எல்லார்கிட்டையுமே நம்மளால் பகிர்ந்துக்க முடியாது. ஸோ அவங்களுக்கான ஹீலிங் டைம் கொடுங்க. உங்களுக்கான ஹீலிங் டைமாகவும் இது எடுத்துக்கோங்க. இப்போ இருக்க சிச்சுவேஷனுக்கு நீங்கள் எந்த டிசிஷனையும் எடுக்காதீங்க. கட்டாயம் ஃப்யூச்சரில் அன்கண்டிஷ்னல் லவ், செல்ஃப் லவ், ஹோல்னஸ் இது எல்லாமே உங்கள்கிட்ட அட்ராக்ட் ஆகி வரும். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். டேட்டிங் ஆன்லைன் எல்லாமே இருக்குது, ஆனால் இப்போ கிடையாது. இதெல்லாம் நடக்கும். டைம் பீரியடே உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ இந்த டைம் பீரியட் வரைக்கும் சிச்சுவேஷனல் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகும், நல்லபடியாக நடக்கும், பொறுமையாக நடக்கும். அதுக்கு அந்த டைமை நீங்கள் கொடுங்க. உங்கள் லவ் லைஃப்பில் கட்டாயம் ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் வரும். இது வந்து வெயிட் அப்படின்னு சொன்னாலும், மேபி கார்டு சொன்னாலும், உங்களுக்கு யூனிவர்ஸ் கொடுத்துருக்க ஒரு மெசேஜ் என்னென்னா, நீங்கள் வைப்ரேட் ஆக போகிறீங்க, நீங்கள் கலர்ஃபுல்லான ஒரு லவ் லைஃப்பில் போக போகிறீங்க. அதற்கான டைம் பீரியடை கொடுங்க. தேங்க்யூ.